நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். இப்படிக்கும் மருந்தா? சர்வேஸ்வரன் என் கூட இருக்கிறச்ச நீக்கு எதுக்கு மருந்து? உடம்பு நாளுக்கு நாள் பலவீனமா போயிட்டே இருக்க சுவாமி. என் ஆன்மா திடமா தானே இருக்கு. அதுக்கு சிறகுகள் முளைச்சி என்னோட எம்பெருமானோட பாதத்தை அடைய காத்துண்டு இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. சுவாமி, நீங்க அப்படிலாம் சொல்லப்படாது. நீங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் அனாதையாயிடுவோம் சுவாமி. யார் இல்லைனாலும் என் அர்த்தநாரீஸ்வரன் இருக்கிற வரையில இந்த லோகத்துல பிறந்தவா யாருமே அனாதை இல்ல. எங்களோட பாதையே நீங்க தான். நீங்க இல்லாம எங்க பயணம் முடிவடையாது சுவாமி. பயணம் முடிவில்லாதது. பயணிக்கிறவா ஒரு இடத்துல இறங்குறா, அங்க இருக்கிறவா அந்த இடத்தை விட்டு வெகு தூரத்துக்கு பயணிக்கிறா. அதனால பயணத்தை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. நீங்க இல்லைன்னா இந்த ஆசிரமமே அஸ்தமித்து போயிடும் சுவாமி. அஸ்தமனங்கிறதே விடியலுக்கான முன்னறிவிப்பு தானே. இன்னும் ஒரு பொழுது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நேக்கு பின்னாடி இந்த பீடத்தை அலங்கரிக்க போற அந்த மகாபுருஷன் யாருங்கிறத கட்டாயமா உங்களுக்கு சொல்லிட்டு தான் போவேன். அதனால கவலை வேண்டாம். அவர் யாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா சுவாமி? முடிவு பண்ண நான் யாரு? அவன் முடிவு பண்ணிருக்கான். அது யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சுவாமி? புதுசா தெரிஞ்சுக்க எதுவும் இல்லை. உங்களுக்கு அவன் நன்னா தெரிஞ்சவர் தான். நம்ம மடத்துல இருக்கிறவாளா சுவாமி? நான் தான் பொழுது பாக்கி இருக்குன்னு சொன்னனே, அதுக்குள்ள அவசரையே. உத்தரவு சுவாமி. ஏனா சுவாமிநாதன் ஏதோ புத்தகம் வாங்கணுமா? காசு கொடுத்து விடுங்கண்ணா. ஆசிரியர் இன்னைக்கு புத்தகம் வாங்கிட்டு வரலன்னா வகுப்புல சேர்க்க மாட்டாராம். நாளை ஆகிறது. சீக்கிரம் சாப்பாடு பரிமாறல. எல்லாம் தயாராயிடுதுடா. இப்ப பரிமாறிடுறேன். சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போங்க. அம்மா, நான் கேட்ட புத்தகம் என்னாச்சுமா? அப்பா கிட்ட சொல்லிட்டேலா? சொல்லிட்டேன்டா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. தோப்பனாரே கூப்பிடுவார். பள்ளிக்கு ஒழுங்கா போகணும், சரியா? புரியுதுமா. நான் பள்ளிக்கு மட்டும்தான் போறேன். சரி, நன்னா படிக்கணும்டா. நீ படிச்சு சர்க்கார்ல பெரிய ஆளாயி கஷ்டப்படுற மனுஷாளுக்கெல்லாம் உதவி பண்ணணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். கண்டிப்பா நான் மக்களுக்கு உதவி பண்ணுவேம்மா. மகா, சத்தங்க வா. ஏனா பசங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கணும் இல்லையோ? சித்த நாளி பொறுங்கோ. மகா, சத்தங்க வான்னு சொல்றேன் நோலியோ. தோ வந்துட்டேனா. நீங்க சாப்பிட்டுருங்கோ. தோ வந்துட்டேன். என்ன விஷயமா கூப்பிட்டேள்? நம்ம சுவாமிநாதன் விஷயம்தான். சுவாமிநாதனா? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து என்னன்னா இப்படி தயங்கினே இருக்கேள்? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சுவாமிநாதன் பள்ளிக்கூடத்துக்கு காசு கேட்டியோ இல்லையோ, அதான் கூப்பிட்டேன். இந்தா. சுவாமி, இந்தாடா காசு. உன் தோப்பனார் உன் அண்ட கொடுக்க சொன்னார். அதுக்கு தான் கூப்பிட்டாரா? சரிம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்கோ. சரிம்மா. சுவாமிநாதா. சொல்லுங்கப்பா. கணபதி, இன்னைக்கு நீ மட்டும் பள்ளிக்கூடம் போயிட்டு வா.
சுவாமிநாதன் என் கூடவே இருக்கட்டும். ம் சரிப்பா. என்னண்ணா, என்னாச்சு? சுவாமி எதுக்கு பள்ளிக்கூடம் போக வேணான்னு சொல்றேன்? சுவாமிநாதனை கோயிலுக்கு அழைச்சிட்டு போறதா வேண்டிட்டேன். அதான். வேண்டுதலா? என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. எப்ப நான் வேண்டினேன்? அது பழைய வேண்டுதல் டி. இப்பதான் போறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அலுவலகத்துக்கு வேற ஒரு வாரம் விடுப்பு எடுத்திருக்கேன். ஒரு வாரம் விடுப்பா? என்ன சொல்றேன்? ஆமா மகா, இதுக்கு மேலேயும் தாமதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு வாரம் அவன் பள்ளிக்கு போகலன்னா அவன் படிப்பு என்ன ஆகுறது? மகா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நோக்கு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்ட. செத்த அமைதியா இரு. இல்லனா நேக்கு கண்டிப்பா காரணம் தெரிஞ்சாகணும். வேண்டாம் மகா, அவனுக்கு சாதகமா பேசினேனா பின்னால நீதான் வருத்தப்படுவ. இல்லனா நேத்து நீங்க ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து உங்க போக்கே சரியில்லை. எதையோ மனசுல வச்சுட்டுதான் நீங்க இப்படியெல்லாம் பேசுறேள். என்னன்னு சொல்லுங்கண்ணா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மகா, நீ செத்த அமைதியா இரு. பெத்த புள்ளைய கூட வச்சுட்டு பாத்துக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? சுவாமிநாதா, நீ தோப்பனார் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? நீங்க சொன்னா கேட்காம இருப்பேனா? சொல்லுங்கப்பா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம எப்பவும் என் கூடவே இருப்பியா? உன்னை என் கூடயே வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. எனக்கு உங்க கூடயும் அம்மா கூடயும் இருக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா நீங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? சுவாமி, அப்பா எப்பவும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என் பேச்ச கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். எனக்கு உங்க விருப்பம் தான் முக்கியம்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மிகாந்தா, இங்க வா. சாமி, ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டுமா? நோக்கு, இனிமே பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. சுவாமி, தலைமை பொறுப்புல இருக்கிறவாளுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய காலம் போய் நீயே தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய காலம் வந்துடுத்து. சுவாமி, நேக்கு எதுவும் விளங்கலையே. இறைவனோட திருவிளையாடல அவ்வளவு சுலபத்துல யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சுவாமி, உங்கள் புன்னகையோட பொருள் நேக்கு விளங்கவில்லையே. விளங்கும்படியாவே சொல்றேன். கொஞ்சம் பக்கத்துல வா. என்னம்மா தூங்கலையா? என்னம்மா ஆச்சு? அம்மா மேல நோக்கு கோவம் தானே? கோவமா? எதுக்கு? உன்னை பள்ளிக்கு அனுப்பாம
ஆத்திலேயே வச்சு பாழாக்குறேன்னு நோக்கு கோவமா? இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா நீங்க. பெத்த புள்ள என் வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைப்பேலா? உண்மையிலேயே நோக்கு அம்மா மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? இந்த லோகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்கு. காரணம் புரிஞ்சவா சந்தோஷப்படுறா, காரணம் புரியாதவா கலங்கி நிக்கிறா. நேக்கு கூட காரணம் தெரியாது, ஆனா நேக்கு உங்களை தெரியுமா? நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு மட்டும்தான்னு நேக்கு தெரியுமா? உன் தோப்பனார் கூட புரிஞ்சுக்க முடியாத என் மனசு நீ புரிஞ்சு வச்சிருக்கியே, நேக்கு அது போதும்டா சுவாமிநாதா. அப்பா அன்பு அறிவு பகிர்ந்துகிற ஒருத்தர், ஆனா நான் உங்களோட உருவான உயிர்மா. உங்க மனச என்ன தவிர வேற யார் அறிய முடியும்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? உன்னை எதுக்கு தெரியுமா மடத்துக்கு போக வேணான்னு சொல்ற? நீ என்ன விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. வீணான பயமா உங்க பயம்? நான் ஏமா உங்களை விட்டு போக போறேன்? நீங்க கூட என்னை விட்டு இருக்கலாம், ஆனா உங்களை விட்டு ஒரு கணம் கூட என்னால இருக்க முடியாதுமா. எனக்கு தெரியும்டா, ஆனா நீ பிறக்கறச்ச உன் ஜாதகத்தை கணிச்சவா நீ என் கூட சேர்ந்து இருக்க மாட்ட, நீ பிரிஞ்சு போயிடுவ, நீ சன்னியாசி ஆயிடுவேன்னு என்ன பயமுறுத்தி பயமுறுத்தி அப்படியே ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஏமா பயப்படுற? நோக்கு தெரியாதுடா, ஒவ்வொரு நாளும் நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்டா சுவாமிநாதா. மா, அந்த கடவுளே என் கண்ணெதிர தோன்றி என்னை மடி மேல வச்சு தாங்குறேன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேம்மா. ஏன்னா எனக்கு அந்த கடவுள் மடியோட தாய்மடிதான் பெருசுன்னு எனக்கு தெரியுமா. வாடா. ஓம் நம சிவாய. உன்னை இந்த ரூபத்துல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிசங்கர பகவத் மாதாள் தோற்றுவித்த இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல நீயும் ஒரு மடாதிபதியா வீற்றிருக்க போறது வாழ்க்கையில நீ செஞ்ச பாக்கியம். நமது முன்னோர்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக இருந்தார்கள். நீயும் உன் ஒழுக்க நெறி மூலமாகவும் வழிகாட்டுதல் மூலமாகவும் மக்களை நெறிப்படுத்தி அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருப்பது உன் கடமை. நீ இந்த காஞ்சி காமகோடி பீடத்தின் 67வது மடாதிபதியாக ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனும் தீட்ச நாமத்தோடு அழைக்கப்படுவாய். இதுவும் அந்த பரமேஸ்வரனோட அருளால தான் நோக்கு கிடைச்சிருக்கு. அதுவே நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஓம் நம சிவாய. பரமசிவ சங்கரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, ஏன்னா ஒரு வாரம் விடுப்புன்னு சொன்னேன், ஆனா இவ்ளோ சீக்கிரமா கிளம்புறேன்? இல்ல மகா, ஒரு முக்கியமான வேலை, நான் உடனே கிளம்பணும். இப்பதான் தகவல் கிடைச்சது. மேலிடத்து உத்தரவு, நான் மறுக்க முடியாது.
என்னன்னா இந்த சமயம் பார்த்து கிளம்புறேன்னு சொல்றேன். நேக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கிறது. கெட்ட கெட்ட கனவா வர்றது. பயமா இருக்கு. எதை நினைச்சும் பயப்படாத, தைரியமா இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். நேக்கு பயம் இல்லனா, என்னோட பயம்லாம் சுவாமிநாதனை பத்தி தான். சுவாமிநாதனை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாமே அந்த பகவான் பார்த்துப்பார். சரி, நீ போய் என் கோட்டை கொண்டு வா. சரிண்ணா, இதோ வந்துடுறேன். என்ன உங்க கூடவே இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன விட்டு போறீங்களேப்பா. சுவாமி, பா நான் வேலை விஷயமா ஊருக்கு போறேன். வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். சுவாமி, அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? என்னப்பா இப்படி கேட்டுட்டேன்? நீங்க யாருக்கு என்ன குறை வச்சேல்? இந்த லோகத்துல உங்களை மாதிரி தோப்பனார் வேற யாருக்கு இருக்கா? இந்த அப்பா மேல உனக்கு ஒரு முறை கூட கோவமோ ஏமாற்றமோ வந்ததே இல்லையா? திடீர்னு ஏன்ப்பா இப்படி கேக்குறேன்? சும்மாதான்ப்பா, சொல்லு. ஒரே ஒரு முறை உங்க மேல வருத்தம் இருந்ததுப்பா. அப்படியா? எப்போ? எதுக்காக? அப்பா மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுப்பா. இல்லப்பா, அதுக்கப்புறம் தான் உங்க மேல மரியாதையே கூடுச்சு. அப்படியா? எந்த விஷயத்துக்காகன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை ஜெகநாதம் அம்மா உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன பையனா பெரிய பையனான்னு கேட்டா, அப்போ நீங்க பெரிய பையனு சொன்னேல்ப்பா. சுவாமிநாதா, அது இல்லப்பா, எனக்கு தெரியும். அப்போ கணபதி நன்னா விவரம் தெரிஞ்ச பையனா இருந்தான். என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா எங்க அவன் மனசு சங்கடப்படுமோன்னு நீங்க அப்படி சொன்னீள். அது பின்னால நேக்கு விவரம் தெரிஞ்சக்கப்புறம் புரிஞ்சுதுப்பா. சுவாமி, நீக்கு என்ன பேசுறதுனே தெரியலப்பா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நீ பெரியவாளான அப்புறம் எங்களால மறந்துட மாட்டியே. நான் பெரியவனானா உங்களை நான் ஏன்பா மறக்க போறேன்? அது எப்படிப்பா முடியும்? நான் பெரியவன்னு சொல்லல, பெரியவான்னு சொன்னேன். நீங்க சொன்னது எனக்கு புரியலப்பா. சரி, இந்தாங்கண்ணா. வரேம்மா, வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ. சரி, பத்திரம். சுவாமி, உங்க உடம்பு ரொம்ப பலகீனமா போயிட்டு இருக்கு. வைத்தியரை வர சொல்லலாமே. அதெல்லாம் வேண்டாம். மரிச்ச குருவிக்கு கூடு எதுக்கு? சுவாமி, நான் பிரிய போறது நேக்கு எப்பவோ தெரியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என் காலம் முடிஞ்சிருத்தோன்னு நேக்கு எப்பவோ தெரியும். உன்னால ஆக வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க சுவாமி. நீங்க எதை சொன்னாலும் அதை சிரமம் இல்லாம செய்ய காத்துட்டு இருக்கேன். எனக்காக நீ உன் ஜீவனையே கூட தருவேன்னு நேக்கு நன்னா தெரியும். ஆனா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இது நோக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இனி உங்களுக்கு கவலை வேண்டாம். அது என்னுடைய பொறுப்பு. அதை செய்து முடிப்பேன். இது சத்தியம்.
சாமி நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டார். உடனடியா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. சொல்லுங்க சுவாமி. திண்டிவனத்துக்கு உடனடியா ஒரு தந்தி அனுப்பணும். யாருக்கு சுவாமி? சுப்பிரமணிய சாஸ்திரியின் இளையகுமாரன் சுவாமிநாதனுக்கு. என்னென்ன தந்தி அனுப்பணும் சுவாமி? ஒரு கணமும் தாமதிக்காமல் காஞ்சி நகருக்கு புறப்பட்டு வரவும். பரமசிவ சங்கரா